சினிமாவுக்காக நேந்து விட்ட ஆள் நான் கிடையாது. சிம்புவ குத்தி காட்டுறாரா தனுஷ்? கடந்த சில நாட்களாவே தனுஷ் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் குபேரா படம். வேற எந்த ஒரு படத்துக்கும் பண்ணாத அளவுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் தாறுமாறா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ். படத்தோட ப்ரமோஷனுக்கு போய் படத்தை பத்தி பேசுறாரோ இல்லையோ, தன்னோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பொட்டு பொட்டுன்னு வச்சிட்டு இருக்காரு தனுஷ். குபேரா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல தனுஷ்னா சினிமாவுக்கு நேர்ந்து விட்ட ஆள் கிடையாது. நடிப்பு, டான்ஸ், ஃபைட் அப்படின்னு எதுக்குமே கிளாஸ் போய் கத்துக்கிட்டது கிடையாது. நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தது கிடையாது. ஆனா ஒரு நாள் எங்க அப்பா கேமரா முன்னாடி கொண்டு வந்தாரு. என்னோட அண்ணன் செல்வராகவன் நடிப்பு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா மாறி இருக்கேன். இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ரசிகர்கள் அப்படியே கட் பண்ணி தனுஷ் சிம்புவை தான் நேரடியா அட்டாக் பண்றாரு அப்படின்னு பயங்கரமா பரப்பி விட்டாங்க. இதுக்கு சிம்புவோட ஃபேன்ஸும் இப்ப தகுந்த பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலைமையில இப்படி ஒரு அக்கப்போர் தேவையா? ஏற்கனவே தக் லைஃப் படம் வந்த டைம்ல தனுஷோட ரசிகர்கள் சிம்புவை பயங்கரமா கலாய்ச்சிலாம் ட்வீட் போட்டிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இப்படிதான் தனுஷ் குபேரா படத்தோட ப்ரமோஷன்ல என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது அப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் பேசியிருப்பாரு. இதை பார்த்த ரஜினியோட ஃபேன்ஸ் தொடங்கி எல்லா நடிகர்களோட ஃபேன்ஸும் பயங்கரமா தனுஷை கலாய்ச்சிட்டு வந்தாங்க. ஆனா நடுத்தரப்புல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுஷ்க்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கணும். ஏன்னா எந்த ஹீரோவும் பண்ணாததையா இவர் பண்ணிட்டாரு. எல்லா படத்தோட ஆடியோ லாஞ்சையும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஹீரோக்கள் இப்படிதான் அனல் பறக்க பேசுறாங்க. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போதான் ஆடியன்ஸும் படம் பார்க்க வருவாங்க. அதே மாதிரி ஹீரோக்களும் சில காரணங்களுக்காக இந்த மேடையை பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரோட சொந்த வாழ்க்கையை சொல்றாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசுறாரு. இப்படி ஒவ்வொரு நடிகர்களும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த மேடையை பயன்படுத்திக்கிறாங்க. தனுஷை பத்தி இவ்வளவு பரபரப்பான செய்திகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சிம்புவும் வெற்றிமாறனும் ஒன்னா சேர்ந்தது. இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து போட்டோஸ்லாம் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. அதுல நெல்சன் வேற இருந்தாரா? எதிர்பார்ப்பு இன்னும் டபுள் மடங்காச்சு. வெற்றிமாறன் சிம்புவுக்காக ஸ்பெஷலா ஏதோ பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய சான்ஸ் இருக்கு வடச்சென்னை 2ஓட கதையா கூட இருக்கலாம். ஆனா இன்னொரு தகவலும் இருக்கு. வெற்றிமாறன் தனுஷை வச்சு வடச்சென்னை 2 எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காரு. அதே சமயம் அதுல வரக்கூடிய ராஜன் கேரக்டரை தனியா ஒரு வெப் சீரிஸா எடுக்கக்கூடிய ஐடியாவும் அவருக்கு இருக்கு. அந்த கதையை தான் இப்போ சிம்பு கிட்ட வச்சு கமிட் பண்ணிருக்கிறதாவும் சில தகவல் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிம்பு ஃபேன் சும்மா இருப்பாங்களா என்ன? ராஜன் வகையரா அப்படின்ற டைட்டில்ல சிம்புவை வச்சு ஒரு போஸ்டரையே ரெடி பண்ணிட்டாங்க. என்னைக்குமே சோசியல் மீடியால பொதுவெளியில ரெண்டு ஃபேன்ஸ்க்கான சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும். அது ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே போயிட்டு இருக்கு. என்னதான் வெளியே தனுஷ் சிம்பு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் சினிமான்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஏன் தனுஷும் சிம்புவும் ஒரே படத்துல நடிக்க கூடாது? அதுக்கான வாய்ப்பும் வெற்றிமாறன் ஏற்படுத்தியிருப்பாரு. ஒருவேளை வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்பு இப்ப நடிக்க போற படத்துக்கோ வடசென்னைக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வடசென்னை 2ல தனுஷும் சிம்புவும் ஒரே ஸ்கிரீன்ல நடிக்க போறாங்க. சரி, இப்போ நம்ம நாளைக்கு ரிலீஸ் ஆக போற தனுஷோட படத்துக்கு வருவோம். குபேரா படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா தன்னோட உடம்ப ரொம்ப வருத்தி ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல தான் தனுஷ் இதுல நடிக்கிறாரு. அந்த மாற்றத்தை பார்க்கறதுக்கே ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கூடவே தெலுங்கு டைரக்டரான சேகர் கம்முல்லா வேற இருக்காரு. இது வரைக்கும் அவர் 2 படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண 2 படமுமே பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. சோ அதை பார்க்கும்போது இந்த படமும் கண்டிப்பா நல்லா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ராஷ்மிகா மந்தனாவை பத்தி பேசி ஆகணும். வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ல இதுல நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஷ்மிகாவை சில சீன்ஸ்ல பார்க்க பயமா வேற இருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் முக்கிய காரணமா யாரை சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பா நாகார்ஜுனா தான். இந்த வயசுல கூட மனுஷன் எப்படி இருக்காரு பாருங்க. நாகார்ஜுனா ஏற்கனவே கார்த்திகோட சேர்ந்து தோலா அப்படின்ற படத்துல நடிச்சே நமக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. எனக்கு ஒரு ஹை கிளாஸான கேரக்டர் கொடுத்தா அதை நான் எப்படி டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னு தோலா படத்துல ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு. அதே கெமிஸ்ட்ரி இப்போ தனுஷுக்கும் நாகார்ஜுனாவுக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா படம் நின்றோம். தனுஷோட குபேரா படத்தை பத்தியும் தனுஷ் இப்ப கிடைக்கக்கூடிய மேடைகள்ல பேசுற விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.